ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம காலைல எந்திரிச்சதும் சரி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, நமக்கு எப்பயுமே ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸில் பார்ப்போம். இப்போ நம்ம யாரும் பார்க்குறது இல்லை, ஏன்னா ஃபோன் எல்லாம் மூழ்கி இருக்கோம். பட் இன்னொரு காலத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து இயர்லி 2K கிட்ஸ், 90 கிட்ஸ் முடிய அந்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும் எப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். காலைல எந்திரிச்சோடனே இப்போ டிவி போட்டு 7:30 மணியில் பென்டனில் ஆரம்பித்து நைட்டு 10 மணி ஆகியம் கழிச்சு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அது கார்ட்டூனை பார்க்குறோமோ இல்லையோ, பட் கார்ட்டூனோட இன்ட்ரோவை பார்க்கறதுக்காகவே குடுகுடுன்னு ஓடி வந்து டிவி போட்டு உட்காருவோம். ஸோ அப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸோட அந்த இன்ட்ரோ இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரோ வந்து நம்ம ஒரு ரேட்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. பட் இல்லாமல் இதே மாதிரி நான் வந்து ஒரு 20 கார்ட்டூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கார்ட்டூன் ஃபேவரட்டோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க இன்ட்ரோவை நம்ம எடுத்து கூட போடலாம், தப்பு இல்லை. ஸோ இன்னும் வந்து 20 எனக்கு பிடிச்ச ஒரு 20 கார்ட்டூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை லிஸ்ட் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நாட் பேட், ஸோ குட், ஃபைன், குட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ வாங்க, எப்பயுமே நமக்கு பிடிச்சது மாயம் சொல்லப்பா, கையில் இருந்தது காகிதமல்ல ஆயுதமல்லப்பா, சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும் இவனே. நொடியில் மாறி மிடியாய் இறங்கும் சிங்கம் கொப்பியவன், தீமை தீர்த்து நன்மை சேர்க்க செய்யும் சம்ஹாரம், சின்னை வெள்ள மண்ணில் வந்ததான் சபாதாரம். வாழுமாயுதம் கொண்டவனே, வாழை காப்பதில் இவன் வல்லவனே, தீமை தீயை சுட்டரித்தவனே, வீரம் வேதம் ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்தவனே. என்ன மாதிரியான இன்ட்ரோ தெரியுமா? அது சின்ன வயசுல சும்மா அது அந்த பாட்டுக்காகவே நம்ம கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம்ல, செம்மையா. இது வந்து நம்ம எப்பவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோட்டா பீம் பார்க்க போறோம். அவனது சக்தி அனல் பறக்கும். சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம், பீம் பீம் பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். நட்பினை விரும்பிடுவானே, நன்மைகள் செய்திடுவானே, லட்டு பிரியனிவன். பீம் பீம் பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். ஊரை காத்திடுவானே, உறுதியானவன் தானே, சாதனைகள் செய்வான். பீம் பீம் பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். பீம்பம் விட்டு போமாட்டான், வந்தாத்தை விடமாட்டான். இப்பதான் பீம் அதான் செமையா இருக்கும். பீமின் சுத்தி துள் பறக்கும், அவனது சக்தி அனல் பறக்கும். சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம், பீம் பீம் பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். இந்த சோட்டா பீம் அதான் முடிஞ்சிச்சு. இந்த சோட்டா பீம் பாட்டுல வந்து நிறைய இது இருக்கு, நிறைய காம்போஸ் வரும். சில டைம் வந்து விநாயகரோட வரப்போ ஒரு காம்போ வரும், கிருஷ்ணனோட வரப்போ ஒரு காம்போ வரும், சாங் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம கேட்ட இது வந்து ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். பட் இது விநாயகர்லாம் வந்தாரு, ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, சோட்டா பீம் ஃபைன், நாட் அவ்வளோ சூப்பராக ஓரளவுக்கு கிழிஞ்சித்தனமா தான் இருக்கும். பீம சக்தி கோல் பறக்கும், அலை பறக்கும். ஆனா இட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருக்கு, நல்லன்னு சொல்லு. ஓகே,
இது ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ கமெண்டர், ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ நாளாச்சு. இவ அது ஒண்ணுமே இல்லை, இதை பார்த்தாலே கொலை நடுங்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்டு அனிமையா காட்டுறோம். நான் ஏதோ ஒன்று அவ்வளோ சூப்பரான ஒரு காட்டுறோம் தான். பட் இப்பதான் போடுது. இப்ப இது வந்து சிஎன்ல வந்து இப்பதான் வந்து ரொம்ப கேவலமான ஒரு சில இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கிரிஞ்சிதமா மாறிக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல எவ்வளவு நல்லா இருந்துச்சு பாருங்க. சிறு வயது முதல் இதை பாசத்தோடு வளர்ப்பவர் மியூரியல். இவர் ஒரு காட்டுப்பகுதியில் தன் கணவர் யூஸ்டஸ் பேக்கருடன் வசித்து வருகிறார். இவன் தான் அல்டிமேட். அந்த நாயை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் வேற லெவல். ஆனால் தொடர்ந்து ஆபத்துகளில் சிக்கித்தவிக்கும் இந்த தம்பதிகளை ஏன் முட்டாள், ஏன் என்ன அசிங்கப்படுத்துற? ஓகே, அவ்வளோ சூப்பரா இருக்கா அப்படின்னா இல்ல, அளவுக்கு ஃபைன், சிரிக்க வைக்குது. ஸோ குட். ஓகே, இட்ஸ் எனஃப். அடுத்து டேஞ்சர் ஸ்கூல். சுட்டி டிவிக்கார உருப்படியா பண்ண ஒரே ஒரு காட்டுறோம்னா அது இதுதான். இதுவும் இந்த டிராகன் பூஸ்டரும். ஆனா டிராகன் பூஸ்டர் இது அடுத்து வருது, டிராகன் பூஸ்டர் வருது, நான் எல்லாம் சொல்ல. பட் இந்த கார்ட்டூன் வந்து ஒரு மாதிரியான ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஹானர் கார்ட்டூனே சொல்லலாம். அந்த ஸ்கூல்ல வித்தியாசமா பண்ணுவாங்க, வித்தியாசமா நடந்துருவாங்க, எவ்வளவு என்னமோ பேசுவான். அதுல பிரின்சிபல்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வித்தியாசமா இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இந்த கார்ட்டூன்ல. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் அந்த பிஜிஎம் ஒண்ணு இருக்கு பாருங்க, போடுறேன் பாருங்க. இந்த பிஜிஎம் தான், இந்த பிஜிஎம் தான். பிஜிஎம் கேட்கறப்பே ஒரு மாதிரி அந்த ஒரு பயம் வருது. கிரேசி ஸ்கூல் செம்ம அனிமிங்க. ஆனா எனக்கு இது வந்து சத்தியமா அது வந்து எப்படி சொல்ற, கோட்ல உட்கார வை, வீட்டுல உட்கார வை, போ அங்கிட்டு. அவ்வளவு சூப்பரான ஒரு இன்ட்ரோ. அது கார்ட்டூன் கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். பட் அதுல இன்ட்ரோ வந்து அந்த பிஜிஎம்காகவே நம்ம வந்து அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னே சொல்லலாம் கண்டிப்பா. அடுத்து வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் இங்கு ஓட்டுவேன், கன்சி வெட்டும் நேரத்திலே உலகம் தன்னை நான் மாற்றுவேன். நேற்று நானும் கனவிலே, இன்று நானும் உருவிலே, நண்பரோடு கனவு யாவும் நானும் இங்கு நனவாக்குவேன். வானம் தொடுவேன் நானும் பறவை போலவே. What a wholesome intro guys. என்ன மாதிரியான இன்ட்ரோ. அது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே நான் டோரேமான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இப்ப நான் பென்டன் பாக்குறது இல்லை, நிறுத்திட்டேன். கிரீப்பி ஸ்கூலும் பாக்குறது இல்லை, சோட்டாபீமும் பாக்குறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் பாக்குற ஒரே ஒரு 2 காட்டுறோம்னா அது வந்து சின்சான் ஒண்ணு, இன்னொன்னு டோரேமான். அவ்வளவுதான். அதுக்கு மேல பாக்குறது இல்லை. எதுவுமே அந்த அளவுக்கு ஓடுறது இல்லை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே வந்து இவங்க 2 கார்ட்டூன் மட்டும் சூப்பராகவே ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா. ஸோ வேர் இஸ் டோரேமான்? டோரேமான் இஸ் த
fine cartoon intro. Okay, let's go for the next. The Dragon Booster. is power. Once they were our equals. Today, humans control the dragon to race, compete, and fight at nearly 200 miles per இதெல்லாம் கூட வந்து சும்மா அதை பேசுறான். அந்த ஒரு டிராகனே வெளியே வா அப்படிங்கிற அந்த ஒரு பீட் வரும். அப்போ ஒரு பீட் வரும் பாருங்க, அது செம்ம பீட் இருக்கு. Now, dragons are once again ready to be released. And the powerful dragon of legend choose a young hero to save the planet. The Dragon Booster. Release the dragon! இதான் The gold dragon is the only thing that can stop me. I want that dragon! Control that dragon, and you control the world. Release the dragon! வா இருக்குங்க பாருங்க. அப்படி இந்த டிஆரோட மோசமா ஒரு வைப்ல போய் நம்ம சிரிக்கிறோம். டிராகன் பூஸ்டர் ஆல்வேஸ் அ ஃபைன், நாட் அ குட், பட் இட்ஸ் அ ஃபைன் இன்ட்ரோ. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் இதா இருந்துச்சுல்ல. இந்த கார்ட்டூனோட நேம் நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லையா கெஸ் பண்ணுங்க. எப்படி கெஸ் பண்ண கமெண்ட் எவனும் பண்ண மாட்டேங்க. சும்மா ஈவோட ஓடிட்டே இருந்துட்டோம். கெஸ் பண்ணுங்க இது என்ன கார்ட்டூன். அந்த உங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூனை பார்த்துருப்பீங்க, பட் அதோட நேம் உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த கார்ட்டூன் வந்து நம்ம பேரை கூட கவனிக்காத மாதிரி ஒரு கார்ட்டூன் தான் இந்த கார்ட்டூன். இப்போ நான் ப்ளே பண்றேன். இந்த பாட்டுல வந்து கார்ட்டூனோட நேம் வரும், முடிஞ்சா கண்டுபிடிங்க. சரியா சொன்னீங்க. அதேதான் அறிவில்லாதவனே நானே, அதேதான் ஸ்டெல்லானையும் பேர் வில்லு, அறிவில்லாதவனே நானே, இரும்பு என்ற நண்பனாக யோகக்காரனானே, சூப்பர் நண்பரான பின்னே பாடுங்க. ஆமா எலும்புடன் நண்பரான பின்னே எல்லாரும் பாடுங்க. ஆமா எங்கள் நண்பன் எலும்பு, ஆமா எங்கள் நண்பன் எலும்பு, நான் தான். எங்கள் நண்பன் எலும்பு, ஆஹா. எங்கள் நண்பன் எலும்பு. என் பேர் பிரீத்தி தானே, அதேதான் கிண்டல் செய்திடுவேனே. அதேதான் என் பேர் பிரீத்தி தானே, கிண்டல் செய்திடுவேனே. பேசும் போதே குறும்பு செய்வாள் பிரீத்தி ரொம்ப நாட்டி, எலும்பு என்ற நண்பனாக யோகக்காரனானே, எலும்புடன் நண்பரான பின்னே சூப்பர் தடைகளின்றி வாழ்க்கை ஓடுது முன்னே. எலும்புடன் நண்பரான பின்னே சேர்ந்து பாடுங்க. தடைகளின்றி வாழ்க்கை ஓடுது முன்னே. எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. இது வேணாம். கண்டுபிடிச்சிங்களா காய்ஸ் இது என்ன இன்ட்ரோ அப்படின்னு? ஹாரி மேடா படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா யூ ஆர் த கிரேட் ஆஃப் தி ஆல் டைம். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் தேடுறப்ப இது என்னடா இது ஏதோ ஒரு நேம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன ப்ரோ இதுல வந்து இன்ட்ரோலயே அந்த அனிமியோட பேர் வருதுன்னு சொன்னீங்க. அது எப்படின்னா ஹரி மேடா படினா எங்க நண்பன் எலும்புன்னு தான் அர்த்தம். அதுவே நான் வந்து இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். So this is the all-time favorite. So go to the greatest of all time. So okay guys, so அடுத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம்.
and the masters of the universe. இட்டானியாவின் இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி எதுக்கும் என்னுடைய நண்பன். வருதா உங்களுக்கு அந்த நாஸ்டாலிக் ஃபீல் வருதா? வரணும் கண்டிப்பா. சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா என் வாளை எடுத்து வார்த்தையை சொன்னப்பதான். வந்துட்டாடா. என்னோடு இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். என்ன அப்பவே வந்து ஒரு மாதிரியான மாசான ஒரு சாங் தான் இதுதான் சொல்லலாம். நாட் பேட். ஏன்னா ஏன் நான் நாட் பேட் போடுறேன் அப்படின்னா ஃபுல்லா டயலாக்ஸ் மட்டுமே தான் வருது. ஸோ நம்ம வந்து இன்ட்ரோ அப்படின்னா ஓரளவுக்கு மியூசிக்ஸ் மற்றதெல்லாம் பார்ப்போம். இதுல ஒரு டயலாக் மட்டும்தான் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து நாட் பேட், ஓகே இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேணாம். உங்களோட ட்ரையலிஸ்ட்டை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ அடுத்து போவோமா? முக்கியமா இந்த வீடியோ பார்க்க, இந்த ஒரு இன்ட்ரோ பார்க்கறது கண்டிப்பா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாரும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இந்த இன்ட்ரோ என் போல் இருப்பது சுலபமில்லை. முகத்தை கழுவு, தலை சீவு. ஐயோ இது சரியில்லை. நானே ஹாரர் ஹென்ரி. இனி வேண்டாம் ஸ்க்ரோல், இது என்னோட ரூல். ராஜாவை போல் நினைத்ததை செய்வேன். வாழ்க்கையே கொண்டாட்டம் தான். நானே ஹாரர் ஹென்ரி. நானே இந்த பர்பிள் ஹேண்ட் கேங் கலக்குதே. என் போல் இருப்பது சுலபமே. நானே ஹாரர் ஹென்ரி. கண்டிப்பா கண்டிப்பா தூக்கிட்டு வாடா என் செல்லத்தை மேல. இது நான் ஏன் கோட்ல சேர்த்துறேன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் வைப் மெட்டீரியல்னே சொல்லலாம். பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டை வைப் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து இந்த இன்ட்ரோக்காக, இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நான் இந்த இன்ட்ரோ எடுத்து வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தான் கேட்டிருப்பேன் இல்லையா, எல்லாத்தையும் கேட்டு தான் எடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தான் கேட்கறப்ப அப்ப மண்டல் ஏறினது தான். அப்பவே பிடிச்சிருக்குது. அந்த கோபி சார் சொல்லுமா, இவன் வந்து ஏற்றி விட்டு போயிட்டான், அவன் போக மாட்டேங்கிறான் அந்த வைப் அப்படின்ற மாதிரி. போக மாட்டேங்குது அந்த வைப். நான் அங்க போய் நின்றுங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றப்ப கூட நின்றுட்டு இந்த பாட்டை பாடிட்டு இருப்பேன். என்னடா இன்ட்ரோ சாங் எதோ பாடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அப்படின்னு என்னென்னமா பாடிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி கேட்டாங்க. அப்போ வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி கண்டென்ட்காக ஒரு இன்ட்ரோ எடுத்தேன். அந்த இன்ட்ரோ வந்து இப்போ மண்டே உட்காந்து வச்சு போக மாட்டேங்குது பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். யாரா அவன் கோமாளின்னு நினைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கலாம். இதோட இந்த ஜாக்கி சான் அப்படிங்கிற அந்த இன்ட்ரோவோட அந்த எண்ட் எடிட்ல ஒரு மியூசிக் மாதிரி ஒன்று வரும். ஒரு மியூசிக் அது வந்து நான் வந்து எடுக்கல, பட் நான் எடிட் பண்றப்போ உங்களுக்கு இப்போ போட்டு விடுறேன். ஒரு எடிட் பண்றப்ப போட்டுருந்தேன்னா 3, 2, 1 வந்துருக்கு, பாத்துருங்க. பார்த்துப்பீங்க நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த இது நம்ம வந்து ரேட்டிங் பண்ணுவோம். ஜாக்கி சான் இஸ் அ ஃபைன்
கார்ட்டூன் இன்ட்ரோ. ஓகே, எனக்கு என்ன உதாரணம் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க என்ன இது. அடுத்து கிட் படோஸ்கி. தலைவனு நடந்தாலே கெத்துதான் ஐயா. கிட் படோஸ்கி வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கிட் படோஸ்கி வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவன் பண்ற அந்த சொல்ற அந்த கதாலடி, நீங்க வந்து இதை இங்கிலீஷ்ல பாக்குறத தமிழ்ல பாருங்க, உண்மையிலே செம்மையா இருக்கும். எவனும் இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ் டப்புல பாருங்க. என்ன தமிழ் டப் ஒன்றும் கிரிஞ்செல்லாம் கிடையாது, இப்பதான் கிரிஞ்சு பண்றாங்க. அப்பெல்லாம் தமிழ் டப்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டப்புன்னே சொல்லலாம். ஓகே, ஒரு மாதிரி பிஜிஎம் வச்சு ஒப்பேச்சிருந்தாலும் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட். இப்போ ரெக்கார்ட் ஆகுதுப்பா, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட். ஸோ நாம வந்து இவனுக்கு வந்து ரேட்டிங் வந்து எங்க அவன் ஸோ குட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கார்ட்டூன் உண்மையிலே சூப்பரா இருக்கும். இது என்ன பிரச்சனைனா, கார்ட்டூன் நல்லா இருந்தா இன்டர் நல்லா இருக்க முடியுது, இன்டர் நல்லா இருந்தா கார்ட்டூன் ஒரு மாதிரி சுமாரா இருக்காது. என்ன ரீசனே தெரியல. என்ன அது இது அந்த படத்துல சொல்ற படம் ட்ரெயிலர் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். நான் தான் நிஞ்சா ஹட்டோரி, இதோ வருகிறேன். காடுகளை தாண்டி வருவதை பார், நமது ஊருக்குள்ளே வருவது யார்? நிஞ்சா ஹட்டோரி உங்கள் வீடு வருவார். முட்டை கண்கள் உண்டு, ஒரு சின்ன வாயுண்டு, தொப்பி அணிந்தவன் இவன் கண்ணம் அழகு. வேகத்தில் காற்றை மிஞ்சும் வல்லவன் இவன், குறி வைத்து தாக்குவதில் இவன் நம்பர் ஒன். ஹட்டோரி ஹட்டோரி இவன் நம் நண்பன், குறும்புகள் செய்பவன் இவரே நிஞ்சா. நான் தானே நிஞ்சா, இவனது ஸ்டைல் என்றும் சூப்பர் ஸ்டைல் தான். நண்பருக்கென்றென்றும் இவன் இன்பம் தருவான். வேகத்தில் காற்றை மிஞ்சும் வல்லவன் இவன், குறி வைத்து தாக்குவதில் இவன் நம்பர் ஒன். ஹட்டோரி ஹட்டோரி இவன் நம் நண்பன், குறும்புகள் செய்பவன் இவரே நிஞ்சா. நான் தானே நிஞ்சா. இந்த அதாவது இப்பெல்லாம் வந்து சினிமா பாட்டெல்லாம் மெமரி பண்ணி பாடிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, கார்ட்டூன்ஸோட இன்ட்ரோ மெமரி பண்ணி பாடிட்டு இருக்கோம்டா. முக்கியமா நிஞ்சா ஸ்டோரி, அதான் சொன்ன நிஞ்சா ஸ்டோரி, சோட்டா பீம், இந்த சின்சானு, டோரேமானு, அப்புறம் ஜாக்கி சானு, பென்டென், இவங்க எல்லாத்தோட கார்ட்டூன்ஸையும் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போட்டி போட்டுட்டு பாடுவோம்டா எங்க ஸ்கூல்ல எல்லாம். இப்பதான்டா ஏதோ பாட்டுக்கிறீங்க, எல்லாம் காப்பிங்கிறீங்க, காப்பி ஏற்றுக்கலாம், காசு கேட்குறீங்க. கோட் கோட் ஆல்வேஸ் கோட் தான். நிஞ்சா தரையும் கோட்டு தான். உங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லலாம், என்ன ப்ரோ ஆகியன் காக்ரோச் வந்து இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, இது இப்ப வந்த ஒரு கார்ட்டூன் சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு. இது ஃபர்ஸ்ட் நிக்லோடியன் தான் இருந்துச்சு. நிக்லோடியன் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். நிக்லோடியன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி கேவலமான டப்பிங் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்படியே அவ்வளோ சூப்பர்
சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் டப்பிங்கிற பேர்ல அந்த கார்ட்டூனையும் போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது, வந்து நல்லாவே இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனாலதான் இது எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கு. ஆகி அண்ட் காக்ரோச். ஓகே, ஃபைன்லயே போடலாம், தப்பில்ல. அடுத்து வந்தாச்சு சம்மர் வெக்கேஷன், ஸ்கூல் திறக்கும் வரை ஆட்டம் போடு. எப்பவும் ஜாலியை தான் விரும்பும் நம் ஜெனரேஷன், கொண்டாட நல்வழிகள் தேடு. அது என்ன வக்கத்தை செய்வோம், மம்மியை எடுப்போம், ஐஃபில் டவர் ஏறுவோம். இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிப்போம், மங்கியை குளிப்பாட்டுவோம். சர்ஃபிங் செய்வோம், நானோவா செய்வோம், செகண்ட் ட்ரெயின் தேடுவோம். தேடுவோம், கான்டினென்ட் வரைவோம், சிஸ்டருடன் வம்பு செய்வோம். குறும்புகள் பல செய்வோமே, ஸ்கூல் திறந்தா முடியாதே. மிஸ் பண்ணாம பாருங்க ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்களாட்டா செய்வாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்களாட்டா செய்வாங்க. மாம், ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் மட்டும் டைட்டில் சீக்வென்ஸ்ல வராங்க. இதுல என்னன்னா சீனியர்ஸ் வந்து அதிகமா பேசுவான், ஃபர்ப் வந்து அதிகமா பேசவே மாட்டான். இதுல இன்னொரு என்னன்னா, இந்த டாக்டர் ஒருத்தர் இருப்பான், அவன் பண்ற இவங்க பண்ற ஒரு டிவைஸும் சரி, அவங்க பண்ற ஒரு டிவைஸும் சரி, ஏதோ ஒரு இதுல வந்து கனெக்ட் ஆகும். அது சூப்பரா இருக்கும் இந்த அனிமில. அப்புறம் இன்னொரு என்னன்னா, இதுல வந்து அந்த பெரின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பெரி வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏஜென்ட் டீனடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அதுக்கு தனியா ஒரு பிஜிஎம் போட்டுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் செம்ம மாசா இருக்கும். இது வந்து இந்த அனிமையே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வைபான ஒரு கார்ட்டூன் தான், எவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்ட்ரோ முதலுக்கு வந்து இது சூப்பரா இருக்கு. ஸோ இது தூக்கின்னு போயிட்டு நான் மேல உட்கார வைக்க போறேன். மேடம் அப்படி போய் உட்கார சொல்லுங்க மேடம் அவனை. ஓகே, சிறு பெண்களை தவிர்த்துருங்க guys. மசாலா மற்றும் சில நல்ல பொருட்கள், இவைகள் தான் ஒழுக்கமான சிறு பெண்களை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள். ஆனால் தவறுதலா ப்ரொஃபசர் யுட்டோனியம் இந்த பொருட்களோட இன்னொரு பொருளையும் கலந்துட்டாரு. அதுதான் கெமிக்கல் கேஸ். இதனால பவர் பஃப் கேர்ள்ஸ் பிறந்தாங்க. அவர்களுக்குள்ள இருந்த அல்ட்ரா பவர் சக்தியால பிளாசம், பபிள்ஸ் மற்றும் பட்டர்கப் ஆகிய 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையை குற்றங்களை அழிக்கிறதுக்காகவும் தீங்குகளை ஒழிக்கிறதுக்காகவும் அர்ப்பணிச்சிட்டாங்க. இருப்பா பவர் கேர்ள்ஸ். ஓகே, பவர் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் அ நைஸ் இன்ட்ரோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். பிஜிஎம் ஆசம் பிஜிஎம். பட் இன்னும் ஓகே, இது நான் எதுவும் சொல்ல விரும்பல. சோ குட் வச்சுக்கோங்க, வச்சுக்கோ. யார்கிட்ட கேட்குற ஏன் கேட்குற? என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரோ கைஸ் இது. ஐயோ, பூதி வாங்கடா செல்லத்தை, மேல உட்கார வைங்கடா டாப்ல. ஃபைன், மேல போய்க்க நீ மேல போய்க்க. ஓகே गाइस, இதுக்கு எப்படியுமே இந்த இன்ட்ரோ போறதுக்கு முன்னாடியே நான் அவனை கொண்டு போய் மேலதான் உட்கார வைப்பேன். எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் நம்ம லெஜண்ட் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுவே. என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலி
சிரிக்க வைப்பான் ஷின்சான். இதோட வைபே தனி guys. வைபு தான் போன. இது நான் நேராக கொண்டு போய் மேலே உட்காரதான் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ. சோக்கா இருக்கும். சோக்கா இருக்கா இல்லையா? சோக்கா ஆஷமா இருக்கும். ஆஷமா என்ன போக மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த ஏரோப்ளைன்ல காமிச்சு அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. அது மாதிரி நல்லா இருக்குல்ல. எல்லாம் ஒவ்வொரு இன்ட்ரோ அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரோவேஷன் நல்லா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. கரெக்டா அங்கிருந்து இறங்கி படகுல வந்து கார்ல வந்து அங்கிருந்து வீட்டுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்களா, அதுல ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. Yeah, it's a nice fine. Ultra beingada Tom and Jerry. அட்டம் தான் பாட்டம் தான் அதிரடிதான். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி டீம் சரவெளிதான். இதோ ஸ்பைக் ஒரு டைம் ட்ரூபியோட ட்ரிபிள் ஆட்டம் போடுவான் சுத்தி செய்வான். கொண்டாட்டமே டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் சாகச நேரம் இனி ஆரம்பமே. டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் நீ டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் பாரு. டாம் அண்ட் ஜெர்ரி வந்து நம்ம நிறைய இன்ட்ரோஸ் இருக்கு. பேசிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரோனா இது ஒரு இன்ட்ரோ தான். பட் நான் மற்ற இன்ட்ரோலாம் போட்டிருக்கலாம். பட் அதுல வந்து வெறும் ஒரு அந்த சிங்கம் வந்து கத்துற மாதிரி பக்கத்துல டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னு வர மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல வந்து டிஃப்ரெண்டா இது இருக்காது. பட் இந்த இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ்ல பாடியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இன்ட்ரோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் guys. ஸோ இந்த இன்ட்ரோ வழக்கம் போல நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி எங்கே கொடுவோம்னா கோட் தான். ஓகே, நம்ம வந்து அல்ட்ரா பி வந்து என்கிட்ட இன்ட்ரோ மிஸ் ஆயிடுச்சு, ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. பட் அல்ட்ரா பி வந்து கேட்டிருக்கேன், ரொம்ப பூர் தான் சொல்லுவேன். ஓகேவா, அது வந்து நம்ம 4ல போட்டுக்கலாம். ஸோ ஓகே guys, வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ கோட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10, கிரீப்பி ஸ்கூல், ஹாரி மேடாபடி, ஹாரி ஹென்ரி, நிஞ்சா ஹட்டோரி, ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப், ரோல் நம்பர் 21, சிம்சன், டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ ஃபைன் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சோட்டா பீம், டோரேமான், டிராகன் பூஸ்டர், ஜாக்கி சான், ஆகியன் காக்ரோச், டூத் லிட்டில். ஸோ குட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கரேஜ் ஆஃப் தி டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட் பதல்ஸ்கி, பாப் ஆஃப் கேல்ஸ், நாட் பேட் அப்படின்னா அது ஹீமேன். அப்புறம் ரொம்ப பூர்னா அந்த அல்ட்ராபி. ஆனால் அல்ட்ராபியோட கார்ட்டூனோட நல்லா இருக்கும். அதனால தான் அல்ட்ராபியை சூஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணமா அந்த கார்ட்டூன் தான். பட் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈயெல்லாம் துரத்தி விட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எதனா ஆட்சி பண்ணி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ
ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, போயிட்டு வரேன். குட் நைட். போயிட்டு வரேன். குட் நைட்.